தயவு பதிவு 135 அருட்பெரும் ஜோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெரும் ஜோதி அகவல் உரைவிளக்கம். உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகவல் வரிகள் 1341 1342. காட்சிக்கு நியனர் கலையுடையதுவாய் ஆட்சிக்குரிய பன் மாட்சியுடையதாய் காட்சிக்கு நியனர் கலையுடையதுவாய் ஆட்சிக்குரிய பன் மாட்சியுடையதாய். உரைவிளக்கம். இந்த அருட்ஜோதி பொன் அகத்தே மண்ணெழில் வண்ணமாய் மறைந்து கிடப்பது. இந்த அருட்ஜோதி பொன் அகத்தே மண் எழில் வண்ணமாய் மறைந்து கிடப்பது. அதன் ஏகதேச தோற்றமே இயல்பாக பொங்கு எழிலாக பொங்கி வழிந்து எங்கெங்கும் இயற்கை கவின் காட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கின்றதாம். இந்த அக எழிலின் விசேட தோற்றத்தை வெளியில் கொண்டு வந்து அமைத்து காட்டும் செயலே கலை எனப்படுவதாம். அன்றியும் அவ்விளக்கமே கூட கலை ஒளி இரேகையாக விளங்குகின்றதாம். நமது அருளொளி வீசும் பொன் இனிய நற்களை உடையதாகும். அதாவது இப்பொன்னை கண்டாலே உயர் இன்பத்தை பயப்பதாம். சாதாரண மக்கள் பொன்னாசை மிக உடையோர் பொன் பொருள்களை வைத்து பார்த்து மகிழ்ந்து பூரித்தும் பூஜித்தும் கொண்டிருக்கின்றதை உலகம் அறியும். இது எவ்வளவு அறியா செயல்! நம் அருட்பொன்னை பெற்றவர்களுக்கு உண்டாம் இன்பம் சொல்லும் தரம் அன்று. உலகப் பொன் படைத்தார்க்கு இன்பம் உண்டாகலாம். ஆனால் நமது பொன்னோ இன்பமே சச்சிதானந்தமே தன் இயல்பாய் கொண்டு. ஆனால் நமது அருட்ஜோதி பொன்னோ இன்பமே, அதாவது சச்சிதானந்தமே தன் இயல்பாய் கொண்டு விளங்குவதாம். மேலும் இப்பொன் அருட்பெரும் சக்தி காரணமாக அகிலமெல்லாம் கட்டி ஆளும் ஆற்றலும் உடையதாம். இப்படி அருளாட்சி புரியும் வல்லமையால் பலவாகிய சிறப்புகளும் கீர்த்திகளும் உள்ளனவாம் இந்த அற்புத பொன்னுக்கு. பன்மாட்சியும் உடையதாய் என்று குறிக்கப்பட்டுள்ளதன் கருத்து பலவாகிய உயர் சிறப்பும் மாண்பும் கொண்டு விளங்குவது என்பது பொருளாய் கூறப்படும். இன்னுமோர் அரிய விளக்கம் யாதெனில், இந்த உயர் ஆற்றலும் தோற்றமும் ஆட்சி செயலும் வெளிப்பட்டு அனுபவத்தில் கொண்டு விளங்கும் சிறப்பான இடம் நமது பல் நிலையாம். யாதெனில், நம் சிறநடு பகர பீடத்தின் மீது, அதாவது கிண்ணம் போன்ற பகர வடிவ குழி ஒன்று நமது அண்ணாக்குக்கு மேலே உள்ள முகுல மூளை மீது, அதாவது மெடுல்லா அப்லாங்கடா மீது யூ ஷேப் கேவிட்டி, அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் பகர வடிவ குழி. இந்த பகர பீடத்தின் மீது ஒளிர்கின்ற இல் என்னும் மெய்யெழுத்து லகரமெய் சொட்டும் 13வது அருள் அனுபவ நிலையை குறிப்பதாம்.
இங்குதான் இந்த பொன்னின் காட்சியும் ஆட்சியும் மாற்றியும் அனுபவப்படுவது என்பது மெய்ப்பொருள் விளக்கம். அடுத்ததாக அகவல் வரிகள் 1343 முதல் 1346 4 வரிகள். கைதவர் கனவினு காண்டற்கரிதாய் செய்தவ பயணம் திருவருள் வளத்தால். கைதவர் கனவினு காண்டற்கரிதாய் செய்தவ பயணம் திருவருள் வளத்தால். உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே. உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே. வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே. வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. அருள் விளக்க உரை. இந்த பொன் அருள் உடையார்க்கு அன்றி பிறர்க்கு எவ்விதத்தும் எக்காலத்தும் கிடைத்தற்கு அரியதாம். கைதவர் அதாவது கபடம், பொய், சூது முதலிய சிறுமை குணம் உடையவர். இவர்களிடம் உலகப் பொன் எவ்வளவோ குவியலாம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்பர் பொய்யாமொழியார். இப்பூரியார் என்னும் கயவர் அல்லது கீழ்மக்கள் ஒருபோதும் நமது அருட்பொன்னை அறியார்கள். இவர்களால் மனதாலே கூட நினைத்து தெரிந்து கொள்ளவும் முடியாது. இவர்களுக்கு இப்பொன்னிடத்து நம்பிக்கையும் உண்டாகாது. ஆகவே கனவிலும் கூட இதனை அறியார்கள். அருளாளர்களே அருளாளர்களே முன்வினை பண்பாட்டால் இந்த அருட்பொன்னை அருளாலே உண்மையாக அறிந்து பூரண நம்பிக்கை கொண்டு முயன்று முயன்று அடைவார்கள். அன்றியும் மனிதன் உள்ளம் திருவருள் நிலை அடைவதற்காகவே ஒவ்வொரு பிறப்பிலும் சிறிது சிறிதாக அறிவு வளர்ச்சி பெற்று வந்து இன்றைய நிலையில் பக்குவ நிலை ஏற்றுள்ளதாம். இதுவே பல பிறப்பில் செய்த தவ பயனாக திரண்ட திருவருள் எனப்பட்டது. அந்த திருவருள் சக்தியால் தான் நமது அருட்பொன்னை அடைகின்றோம். இப்படி கிடைக்கப் பெறுகின்ற பொன் நிறைவு பெற்று மன்னி உள்ளதாகும். அப்படி இருந்து கொண்டு எந்த இடத்தும் எந்த சமயத்தும் உனது விருப்பப்படியே தாராளமாக எடுத்து எடுத்து வழங்குவாயாக என கூறி அகத்திருந்து ஆதரவளிக்கின்றதாம் நம் வள்ளலார்க்கு. மேலும் கூறுகின்றார், ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடு என்று கேட்டபோது அவர்க்கு இல்லை என்ற சொல்லாது அளிக்கும் திடமும் வழங்குகின்றதாம் இந்த அருட்பொன். நம் அருள் வள்ளல் உலகப் பொன்னை சிறிதும் மதித்தவரும் அல்ல, தீண்டப்படாதது என வெறுத்தவரும் அல்ல. சித்து செயலால் பிறர் போற்ற தன் ஆற்றலை காட்டிக்கொண்டவரும் அல்ல. இவர் தனக்கென எதையும் சேகரித்து வைத்துக் கொள்ளவும் இல்லை. இப்படியுள்ள இவர் பிறர்க்கு ஏற்படும் உண்மை கஷ்டங்களை விளக்க உளம் உருகி உதவ முயன்ற போது நமது அருட்பொன்னின் பேர் உதவி தடைபடாது கிடைத்து வழங்கி அமைதி பெற்றிருந்தார். சிலர் ஏதோ அற்ப சித்தி பெற்றவர்கள் ஏதேதோ, அதாவது பிறர்க்கு தேவையோ தேவை இல்லையோ பிறர்க்கு வரவழைத்து வழங்கி வியப்புறச் செய்து மக்களை மயக்குகின்றார்கள். இது திருவருட் சம்மதம் ஆகுமா?
வேறு சிலர் மூவாசையை விட்ட முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் தங்காதாராய், பெண்டிரை பாராராய், பொன்னை தீண்டாராய், எப்படியோ அலைந்து கொண்டும் தனித்து இருந்தும் பிறர் கொடுப்பதை ஏற்றும் வாழாமல் வாழ்ந்துவிட்டு மறைகின்றனர். இவர்களின் செயல்முறை திருவருளுக்கு சம்மதம் ஆகுமா? கடவுள் அருளாலே கடவுள் தன் அருளாலே யாவையும் உண்டு பண்ணி அருள் வாழ்வுக்கான முறையில் வேண்டியவைகளை இடையறாது உதவி கொண்டிருக்கின்றார். அக்கடவுள் உண்மையையும் தன்னையும் ஒன்று எனக் கண்ட மனிதன் இவ்வுலகில் பற்றுதல் துரத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் மனிதன் இவ்வுலகில் பற்றுதலும் துரத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் தயவு பணியை புரிந்து கொண்டு கடவுள்மயமாய் வாழ்வதுதான் திருவுள்ளச் சம்மதமாகும். கடவுள் ஒருவரே அருட்பெரும் வள்ளலாக இருந்து எவர்க்கும் எக்காலத்தும் உண்மை தேவைகளை எல்லாம் சிறிதும் தடைபடாது வழங்கி வாழ்வித்து வருகின்றார். இதனால் இக்கடவுள் மயமான நம் வள்ளலும் ஓடாது, மாயையை நாடாது, நன்னெறி ஊடாது, உலகோடு கூடாது குளவி நின்று அருட்செயல் புரிந்து கொண்டு வாடாது வயங்கிக் கொண்டு வாழ்கின்றதை உள்ளபடி உணர்ந்து அப்படியே நாமும் வாழ வேண்டுவதுதான் நம் கடமையாகும். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். கடவுள் தன் அருளாலே யாவையும் உண்டு பண்ணி அருள் வாழ்வுக்கு ஆன முறையில் வேண்டியவைகளை இடையறாது உதவி கொண்டிருக்கின்றார். அக்கடவுள் உண்மையையும் தன்னையும் ஒன்று என கண்ட மனிதன் இவ்வுலகில் பற்றுதலும் துரத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் தயவு பணியை புரிந்து கொண்டு, தயவு பணி என்பது அறிவு விளக்கப் பணி, உயிர் விளக்கப் பணி ஆகும். கடவுள்மயமாய் வாழ்வதுதான் திருவுள்ளச் சம்மதம் ஆகும். கடவுள் ஒருவரே அருட்பெரும் வள்ளலாக இருந்து எவர்க்கும் எக்காலத்தும் உண்மை தேவைகளை எல்லாம் சிறிதும் தடைபடாது வழங்கி வாழ்வித்து வருகின்றார். இதனால் இக்கடவுள் மயமான நம் வள்ளலாரும் ஓடாது, உலகை துறந்துவிட்டு ஓடாது, அதே நேரத்தில் உலகிலே மாயையை நாடாது, நன்னெறி ஊடாது, உலகோடு கூடாது குளவி நின்று அருட்செயல் புரிந்து கொண்டு வாடாது வயங்கிக் கொண்டு வாழ்கின்றதை உள்ளபடி உணர்ந்து அப்படியே நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் நம் கடமையாகும். அடுத்து அகவல் வரிகள் 1347 1348. புடம்பட தரமோ விடம்பட திறமோ வடம்பட நலமோ வாய்த்த செம்பொன்னே. புடம்பட தரமோ விடம்பட திறமோ வடம்பட நலமோ வாய்த்த செம்பொன்னே. அருள் விளக்குரை. நமது அருட்ஜோதி பொன்னுக்கு இயற்கையில் அமைந்துள்ள உயர் மாற்று பிரகாசம் புடத்தினால் ஏற்பட்ட ஒன்று அல்லவாம். அகண்ட வெளிநிறை இறை ஒளி, அதாவது நாம் கண்ணால் பார்க்கும் அகண்ட ஆகாச வெளிமுற்றும் நிறை இறை ஒளி இயல்பாகவே நிறை மாற்று உடையதாம். இந்த பொன் மாற்று என்றும் மாற்றமில்லாத மாற்று ஆகும். அதனை மாசுபடுத்தி மாற்றை குறைக்கவும் முடியாது, புடம் வைத்து மாற்றவை கூட்டவும் முடியாதாம். அன்றியும் உலகப் பொன்னை மருத்துவ முறையால் பாஷாண கலப்பால் விஷம் மிக்க செய்திடல் போன்று இந்த அருட்பொன்னை சிறிதும் கெடுத்து விடவே முடியாதாம்.
இவ்வுண்மையை சொட்டவே புடம்படா தரமும் விடம்படா திறமும் என கூறப்பட்டதாம். அன்றியும் இப்பொண்ணுக்கு அதிசூட்டு தன்மையும் பெருநலம் தரும் தன்மையும் உண்டாம். வடம்படா நலம் வடம்படா நலம் என்பது உலகம் அறியாத பெரும் சூட்டுத்தன்மை. இது வடவை தீ அல்லது அதிசூடான வடவாமுக அக்னியினும் கொடிது என்பர். உலகப் பொன் தீ போன்ற நிறமும் குளிர்ந்த தன்மையும் உண்டாம். ஆனால் கடவுள் பொன்னோ தீயினும் மிக்க சூடும் தயவு தன்மையும் கொண்டு விளங்குகின்றதாம். பூகருப்பத்தின் விளங்கும் பெரும் தீ மேல் நோக்கி சுடர்விட்டு எரிவது என்ற கருத்தில் அது வடக்கு திசையில் வெளிப்படுவதாய் கொள்ளப்படும் காரணத்தால் வடவை தீ வடவாகினி என்றும் கூறப்படுவதாம். அனலம் அனலம் என்பது நெருப்பாம். வடம்படா அனலம் என்றால் வடவை அறியாத தீ. அத்தீயினால் உண்டாவதை விட பெருநலம் பயப்பது என்றும் பொருளாம். இப்படியுள்ள செம்பொருளாம் கடவுள் பொன்னை கிடைக்க பெற்ற நம் வள்ளலார் தாமே அதன் ஆற்றலும் தன்மையும் கொண்டு விளங்குகின்றவராகிவிட்டார் என்று அறியலாகும். அடுத்ததாக 1349 1350 வரிகள். மும்மையும் தரும் ஒரு செம்மையை உடைத்தாய், மும்மையும் தரும் ஒரு செம்மையை உடைத்தாய், இம்மையே கிடைத்து இங்கு இலங்கிய பொன்னே, இம்மையே கிடைத்திங்கு இலங்கிய பொன்னே. அருள் விளக்க உரை. அழிவற்ற நம் செம்பொன்னின் பெருமையும் சிறப்பும் இங்கு எடுத்து இயம்பப்படுகின்றதாம். இம்மையே கிடைத்து இப்போது விளங்குகின்ற பொன்னானது மும்மையும் தரும் ஒரு செம்மையை உடையதாம். மும்மை என்பதற்கு பொருள் இம்மை, மறுமை, அம்மை என்பர். அன்றியும் சென்ற, நிகழ்கின்ற, வரும் காலம் 3 எனவும் கொள்ளுவர். பிராரத்தம், ஆகாமியம், சஞ்சிதம் என்னும் முக்கால வினை தொடர்பையும் குறிப்பர். முன் சென்றவை எல்லாம் தேய்ந்து மறைந்து ஒளிந்தவையாம். அது எப்படி இருந்திருப்பினும் அது பற்றி அறிந்து கொள்வதால் பெரு நன்மை ஏதும் அடைந்து விட முடியாது. மறுமையாகிய வரும் பிறப்பில் உண்டாகக்கூடிய பெருமை சிறுமைகளை பற்றி எண்ணிக்கொண்டும் கற்பனை பண்ணிக்கொண்டும் இருக்கக்கூடாது. அவையெல்லாம் கடவுள் சட்டமாகிய விதி முறைப்படி நியதிப்படி நடந்தேறி வருதல் உண்மையே ஆகும். ஆகவே அவற்றை ஆய்வதை விட்டுவிட்டு இப்போது உள்ளதை உள்ளபடி ஓர்ந்து உளம் கொண்டு வாழும்போது திருவருள் அடைவால் அம்மை வாழ்வு, அம்மை வாழ்வு அல்லது அருள் வாழ்வு. அதாவது அம்மை என்பது அம் என்பது ஆ உ என விரியும். ஆ உ இம் என்ற முக்கூட்டு ஒளி ஓம் எனப்படும். ஆக அம்மை வாழ்வு என்பது ஓங்கார ஓமைய வாழ்வு. அம்மை வாழ்வு அல்லது அருள் வாழ்வு பிரணவதேக சுகப் பெருவாழ்வு பெற்று விளங்குதலே குறிக்கோளாய் கொண்டு வாழ்ந்திடல் வேண்டும். இந்த இம்மையில் அம்மை அருள் வாழ்வை பெற்று கொண்டால் புதிதாக ஒரு மும்மை நிறைவாழ்வை பெறுவோம். இந்த மும்மை என்பது முத்தி வடிவான திரிதேக சித்து நிலை பெருவாழ்வு ஆகும். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய திரிதேக சித்து நிலை பெருவாழ்வு ஆகும். இதனை தரும் செம்மை செம்பொருள் நம் அருட்ஜோதி செம்பொன் என்பது உண்மையாம். அடுத்ததாக அகவல் அடிகள் 1351 1352. எடுத்தெடுத்துதவினோ என்றோ குறையாது
அடுத்தடுத்தோங்கு மெய் அருளுடை பொன்னே எடுத்தெடுத்துதவினோ என்றோ குறையாது அடுத்தடுத்தோங்கு மெய் அருளுடை பொன்னே மெய் அருளுடை பொன்னே. அருள் விளக்கம். இந்த பொன் மெய்யருள் விளங்கும் பொன்னாய் இருக்கின்றது. மெய்யருள் விளங்கும் பொன் என்பதற்கு மெய்யர் உள் விளங்கும் பொன் எனவும் கொள்ளலாகும். அதாவது மெய்ப்பொருளான உள்ளொளியாய் விளங்குகின்ற சத்திய ஞானியர்கள்தாம் உண்மையில் மெய்யர் ஆவர். இவர்களது உள்ளத்தில்தான் அந்த அருள் மெய்ப்பொருள் வெளிப்பட்டு இளங்குவதாம். இந்த அருள் மெய்ப்பொருளை எவ்வளவு காலம் எவ்வளவு பேருக்கு எடுத்தெடுத்து வழங்கிக் கொண்டே இருந்தாலும் சற்றும் குறைவுபடாதாம். எடுக்க எடுக்க தன்னிறைவு பெற்றே விளங்கி கொண்டிருத்தல் இப்பொன்னின் அருள் இயல்பாம். உலகில் பொருட்செல்வம் எவ்வளவு இருந்தாலும் எடுக்க எடுக்க குறைவுபட்டு ஒழிந்து போகும். கல்வி செல்வம், அறிவு செல்வம் இவற்றை விட மிக சிறப்புடையது அருட்செல்வம். இவைகள் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டிருக்கும். தயவு குரல். தியாகேசன் தாழ்படும் இத்தென்னிந்தியாவே தயா மூல பண்டாரம் தான். அருட்பெரும் கடவுளை தயா மூல பண்டாரம் என்று கூறுவர். பண்டாரம் என்றால் கருவூலம் அல்லது பொக்கிஷமாம். தயா மூலம் என்பது தயவு அடிப்படையான பொருள். நம் பரம்பொருள் தன்னை முற்றிலும் தயவின் பெரும் செயல்பாடாகிய தியாகம் புரிந்து உயிர்க்கு இன்பம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆதலின் தியாகேசர் என்ற பெயர் பெற்றுள்ளார் நமது ஆண்டவர். அவர் தியாக மூர்த்தியாக தயா மூல பண்டாரமாக இருத்தலின் யாவையும் வழங்கிக் கொண்டே இருப்பது அவருடைய இயல்பாய் இருக்கின்றது. இப்போது அப்பதியே அருளுடை பொன்னாய் நம் வள்ளலார்க்கு கிடைக்க பெற்றுள்ளதால் அவரே அருட்பிரகாச வள்ளல் உருக்கொண்டு அருட்பெருஞ்சோதி பொன்னையே பிறர் வேண்டியபடி எல்லாம் ஆக்கி ஆக்கி சதா வணங்கிக் கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக அகவல் வரிகள் 1353 1354. தளர்ந்திடல் எடுக்கின் வளர்ந்திடுவேம் என கிளர்ந்திட ஊரைத்து கிடைத்த செம்பொன்னே. தளர்ந்திடேல் எடுக்கில் வளர்ந்திடுவேம் என கிளர்ந்திட ஊரைத்து கிடைத்த செம்பொன்னே. அருள் விளக்கம். அருட்பெரும்பதி நித்த நிறைவோடு விளங்குகின்றவராக இருக்கின்றார். அவரே செம்பொருள் செம்பொற்பொருளாகவும் விளங்குகின்றார். அகத்தே அந்தரான்மப்பதியாய் நின்று உரையாது மௌன மொழியாக உள்ளத்தே உணர்த்துகின்ற சத்திய வாக்கு இது ஆகும். அது தளர்ந்திடேல் தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என கிளர்ந்திட உரைத்து கிடைத்த செய்துள்ளதாம். இந்த செம்பொன்னை எடுத்து கொடுக்க கொடுக்க குறைவுபடாது வளர்ந்து நிறைவாகவே இருக்கின்றதாம். இது கடவுட்பொன்னின் உயர் சிறப்பாகும். ஒருவன் ஒரு பையில் ஓரளவு பொருள் வைத்திருக்கின்றான். அப்பொருளை எடுத்து செலவு செய்து கொண்டே இருக்கின்றான். அப்போது அவனுக்கு பொருள் குறைவுபடுவதை உணர்ந்து மனம் தளர்வான். பொருள் எல்லாம் தீர்ந்து விடுமே என்ற கவலை அவனுக்கு. அம்மாதிரி நம் வள்ளலுக்கு பொருள் எடுக்க எடுக்க குறைந்து விடுமோ என்ற கவலை ஏற்படாதிருக்க அந்த பொருள் வடிவான பரம்பொருளேதான் தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என்று உள்ளத்தில் ஊக்கமும் தைரியமும் உண்டாக உரைத்து
உதவுகின்றதாம். தயவு.